வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி பிங்க் பாலடை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்டீல் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது 5.5 லிட்டருக்குள்ள குக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டீல் இல்லைன்னா அலுமினியம் குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்ல க்ளீனான குக்கர் எடுத்துக்கோங்க. பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி இது நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நான் பாயாசம் பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே அளவில் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. சின்ன குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா பால் கொதிக்க வைக்கும்போது வெளியே சிந்திரும். அதனால் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. இப்போ பால் நான் ஊற்றிட்டேன். மொத்தம் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது 100 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் இந்த குக்கரை சின்ன பர்னருக்கு மாற்றிடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம் இப்போது மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம்லே தான் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா பால் கொதித்து சிந்திரும். அதுக்கப்புறமா தெரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன பர்னரில் சிம்மில் வச்சு இது 1 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் பால் நல்லா கேரமல் கலருக்கு வரும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம் அடையை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே அரை கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சின்ன அடை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன அடை கிடைக்கல அப்படின்னா பெரிய சைஸ் அடையை இப்படி சின்ன சின்னதாக உடைச்சி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ இது 2-3 தடவை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இது சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அலசி எடுத்து வச்சுருக்கிற அடையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது 4 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போது அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அடையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அடை நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா மாவாக இப்படி ஆகுது பாருங்கள். இப்போ இந்த அடையை நம்ம வடிகட்டிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சல்லடையில் இது ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த அடை மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதில் தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். அதுக்கப்புறமா இப்போ 1 மணி நேரம் கழித்து குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், கலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கேரமல் கலருக்கு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பெர்ஃபெக்டான கலருக்கு வந்திருக்கு. இப்போ சைடில் உள்ள ஆடையை நம்ம உள்ளே எடுத்து போட்டுடலாம். இது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற அடையை உள்ளே போட்டுடலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/3 கப் அளவுக்கு, அதாவது அரை கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம்
நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து மொத்தம் 25 நிமிஷம் இது வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் இப்போவே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து பாயாசம் செய்யும்போது எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட ரிச்சான டேஸ்ட்டில் தான் இந்த பாயாசம் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பிங்க் பாலடை பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கலர் வந்து பிங்க் கலரில் இருக்காது, இந்த மாதிரி கேரமல் கலரில் தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.